அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தஃப்சீருல் ஜலாலின் கிதாபினுடைய 14ஆம் நாளினுடைய அந்த பாடத்தில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் பார்த்து கொண்டிருப்பது சூரத்துல் பக்கரா, மாடு என்று சொல்லக்கூடிய அந்த சூராவினுடைய சுமார் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஒரு 27 ஆயத்துகளை முடித்து இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 28 இன்னும் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஆயத்துகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக பல தீன் சார்ந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள். கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் இங்கு வாரி வழங்குங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எல்லோருக்கும் இதன் மூலமாக பரக்கத்து செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த தஃப்சீருல் ஜலாலின் கிதாபினுடைய 14ஆம் பாடம், அதனுடைய துவக்கம் எதை பற்றி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான், ஆனால் மனிதன் அதை மறுக்கிறான். ஆனால் அதற்கு மிகப்பெரிய படைப்பான வானத்தையும் பூமியையும் படைத்ததை மனிதன் ஒத்துக்கொள்கிறான். தன்னை அல்லாஹ் படைத்த அல்லாஹ்வை மறுக்கிறான் என்பது பற்றி உண்டான பாடத்தை நாம் இப்போது பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், இப்போது நாம் பாடத்திற்குள் சென்று நாம் படிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆயத்து, இன்றைக்கு ஆயத்தினுடைய துவக்கம் கைஃப தக்ஃபுரூன. இந்த ஆயத்தையும் இதற்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்தையும் நாம் படிக்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த முதலாவது ஆயத்தினுடைய சுருக்க கருத்து என்னவென்று சொன்னால், மனிதனாகிறவன் அல்லாஹுவை எப்படித்தான் அவன் மறுக்கிறான். அவன் ஆரம்ப காலத்தில் மையத்தாக இருந்தான், சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளாகவே இல்லை. அல்லாஹ் அவனுக்கு ஹயாத்தை கொடுத்தான். மறுபடியும் அல்லாஹு தஆலா மறுபடியும் அவனை மௌத்தாக்கினான். அவனுக்கு இறப்பை கொடுத்தான், மறுபடியும் ஹயாத்தை கொடுத்தான். ஆக இது எல்லாவற்றிற்கும் பிறகு அல்லாஹ்விடமே மனிதன் மீட்டப்படக்கூடியவன். இப்படி இருக்கும்போது இவனை ஆரம்பமாக படைத்தது யார் என்று மனிதன் சிந்திக்க வேண்டாமா? ஒரு மனிதன் தன்னை பற்றி சிந்தித்தாலே அல்லாஹ்வை அறிந்து கொள்ளலாமே என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி, எப்படி நீங்கள் அல்லாஹ்வை மறுக்கிறீர்கள். வகுந்தும் அம்வாத்தன், நீங்களும் மையத்தாக இருக்கக்கூடிய நிலையில் அஹ்யாக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு உயிரை கொடுத்தானே, ஹயாத்தை கொடுத்தானே. நீங்களும் இறப்பாக இருக்கும்போது, இறந்து போகிற நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹயாத்தை கொடுத்தான். ஆக ஒரு மௌத்து, ஒரு ஹயாத்து. தும்ம யுமீத்துக்கும், மறுபடியும் உங்களை அல்லாஹு தஆலா இறக்கச் செய்தான். அமாத்த யுமீத்து, இறக்கச் செய்தான். சும்ம யுஹ்யீக்கும், மறுபடியும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹயாத்தை கொடுத்தானே. அப்போ முதல்ல ஒரு மௌத்து, அடுத்து ஒரு ஹயாத்து. அதை தான் சொல்றாங்க. இந்த மௌத்து அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நாம் எல்லாமே ஹல்லதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மதுக்கூரா, மனிதனின் மீது ஒரு காலம் கடந்து விடவில்லையா, அப்போது அவன் குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாகவே இருந்ததில்லை என்று அல்லாஹு தஆலா தஹ்ரு சூராவிலே சொல்வானே. ஆக மனிதன் ஒரு விஷயமாகவே சொல்லப்படாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தானே. அப்படிப்பட்ட காலத்தை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவன் இந்த உலகத்திலேயே இல்ல, ஒரு ஷையாவே இல்ல அப்படின்னு நல்லா நினைச்சுதான் பதிவு செய்யறான். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி, அல்லாஹ்வை எப்படி மறுக்கிறார்கள். வகுந்தும் அம்வாத்தன், அவனுமோ மௌத்தாக இருக்கக்கூடிய நிலையில் ஃபஅஹ்யாக்கும், உங்களை அவன்தான் உயிர்ப்பித்தான். தும்ம யுமீத்துக்கும், பிறகு உங்களுக்கு அவன் மறுபடியும் இறப்பை கொடுத்தான். சும்ம யுஹ்யீக்கு, மறுபடியும் ஹயாத்தை கொடுத்தான். சும்ம இலைக்கு துர்ஜஊன், மறுபடியும் நீங்கள் அவனின் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு ஆயத்து. அந்த ஆயத்திலிருந்து நிறைய விளக்கங்கள் உண்டு. ஒரு மனிதனால எப்படி அல்லாஹ்வை மறுக்க முடியும்? யா அகில மக்கா, ஓ மக்கத்து வாசிகளே, மக்காவை உடைய மக்களே, எப்படி நீங்கள் அல்லாஹ்வை மறுக்கிறீர்கள். வக்கது குந்தும் அம்வாத்த, நீங்களுமோ இறந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையில். எப்படி இறந்தவர்களாக? நுத்தஃபன் ஃபில் அசுலாபி,
முதுகந்தண்டுகளிலே நீங்கள் இந்திரிய துளியாக இருக்கக்கூடிய நிலையில் மௌத்தாக இருந்தீர்களே, அப்படிப்பட்ட உங்களை ஃபஹ்யாக்கும் ஃபில் அர்ஹாமி, கர்ப்பப்பையிலே உங்களுக்கு அவன்தான் ஹயாத்தை கொடுத்தான், உயிரை கொடுத்தான். வத்துன்யா, துன்யாவிலேயும் உயிரை கொடுத்தான். பினஃபஹிர் ரூஹி ஃபீக்கும், உங்களிலே அவனுடைய ரூஹை ஊதுவது கொண்டு அவன்தான் உங்களுக்கு இந்த உலகத்திலே ஹயாத்தை கொடுத்தான். இங்க இருக்கக்கூடிய அந்த கைஃப தக்ஃபுரூன அப்படிங்கிற இதுல வரக்கூடிய அந்த இஸ்திஃபஹாம் ஆகிறது. ஒல் இஸ்திஃபஹாமு லித்தஅஜ்ஜுபி, ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய கேள்வியாகும். ஏன்? மின் குஃபுரிஹிம், அவர்கள் மறுக்கிறார்கள். மகியாமில் புர்ஹானி, ஆதாரங்கள் இருப்பதோடு அவர்கள் அல்லாஹ்வை மறுத்த காரணத்தினால் இது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய கேள்வி. எப்படிப்பா மறுக்கிறீங்க அப்படி கேட்போம்ல, எப்படிப்பா நீங்க மறுக்கிறீங்க? அவரை தஅஜ்ஜுபா கேட்கறது, ஆச்சரியமா. அவ் அல்லதில் தௌபீஹ், வப்பஹ யுவப்பிஹு தௌபீஹ், கண்டிக்கக்கூடிய ஒரு இஸ்திஃபஹாம். எப்பா எப்படிப்பா நீ மறுக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அல்ல ஆரம்பமா நீ இல்லாமல் இருக்கும்போது உன்னை படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆக இன்னொரு குர்ஆன் ஆயத்துல இப்படி வருது, காலு ரப்பனா அமத்த நஸ்னதைனி வ அஹ்யைத நஸ்னதைனி, எங்கள் இறைவா நீ எங்களை 2 முறை மரணிக்கச் செய்தாய், மேலும் 2 முறை எங்களுக்கு நீ ஹயாத்தையும் கொடுத்தாய் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஆயத்துல இதையே பத்தி தான் சொல்றாங்க. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மௌத்துகள் இருக்கிறது, 2 ஹயாத்துகள் இருக்கிறது. தான் பிறப்பதற்கு முன்னால் மௌத்தாக இருந்தான், உலகத்தில் மறுபடியும் பிறந்தான், ஹயாத்தாக மாறினான். மறுபடியும் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு மறுபடியும் மனிதன் இறப்பை தழுகுவான். 3வது, 4வதாக மறுபடியும் அல்லாஹு தஆலா கியாமத்திலே அவனை எழுப்பும் போது மறுபடியும் அவனுக்கு ஹயாத்தை கொடுப்பான். ஆக மொத்தத்துல எல்லா மனிதர்களுக்கும் 2 மௌத்தும் இருக்கிறது, 2 ஹயாத்தும் இருக்கிறது. ஆக மொத்தத்துல மனிதன் இல்லாமல் இருக்கும்போது, இப்ப எந்த ஒரு சயின்டிஸ்ட கூப்பிட்டு நம்ம கேட்டாலும் கூட, ஒரு மனிதன் சும்மா குத்துமதிப்பா கூட சொல்லுவாங்க, இவர் இத்தனை ஆண்டுக்கு வாழுவாரு, இவருக்கு இந்த ஒரு ஆள் நோயை பார்த்தே மருத்துவம் சொல்லக்கூடிய மருத்துவர்கள் உண்டு தானே. பொதுவா ஒரு கணிப்புல சொல்லுவாங்கல்ல, இவர் ஒரு வாரத்துக்கு மேல மூத்தாயிடுவாரு, அதற்கு மேல இவரால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு எதிர்காலத்தை குறித்து ஒரு அறிஞர்களால் சொல்ல முடியுமே தவிர, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தீங்கன்னு கேட்டா எல்லாருமே மண்டையை சொரிய வேண்டியதான், யாருக்குமே அதற்கு விடை தெரியாது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹு தஆலா ஹயாத்தாக்கினான். அதைத்தான் இங்க சொல்றாங்க. அப்ப இல்லாமையிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை உண்டு பண்ணினான். மறுபடியும் சும்ம யுமீத்துக்கும், உங்களை அல்லாஹு தஆலா பிறகு மரணிக்கச் செய்வான். இந்த இன்திகாயி ஆஜாலிக்கும், உங்களுடைய தவணைகள் ஆகிறது, அது முடியக்கூடிய நேரத்திலே மறுபடியும் அல்லாஹு தஆலா உங்களை மௌத்தாக்குவான். மறுபடியும் இந்த உலகத்துல நம்ம 50 வருஷம் 60 வருஷம் நமக்குன்னு நியமிக்கப்பட்ட அந்த வருடங்கள் முடிந்த பிறகு அல்லாஹு தஆலா நம்மை மௌத்தாக்குவான். சும்ம யுஹ்யீக்கும் பில் பாஸி, பிறகு எழுப்புவது கொண்டு உங்களை மறுபடியும் அல்லாஹு தஆலா ஹயாத்தாக்குவான். இப்ப ஆதம் நபியில இருந்து அப்போது வரை யாரெல்லாம் இறந்து போனார்களோ எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். உம்மத்தே முஹம்மதியா மாத்திரம் கிடையாது. ஆதம் நபியிலிருந்து அதுக்கு பிறகு வந்த அந்த நபிமார்களினுடைய காலம், எல்லா நபிமார்கள், எல்லா உம்மத்தும் எழுப்பப்படுவார்கள். முஸ்லிம்கள் எழுப்பப்படுவார்கள், காஃபிர்கள் எழுப்பப்படுவார்கள். எல்லோரும் அந்த கேள்வி சொல்வதற்காக வேண்டி எல்லோரும் அழைத்து வரப்படுவார்கள். குர்ஆன்ல வருது இல்ல, எல்லோரும் எழுப்பப்படுவாங்க. இப்ப அல்லாஹு தஆலா அங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நமக்கு பார்த்தா தெரியும். நம்ம மௌத்தாக இருந்தோம், ஃபஅஹ்யாக்கும், உடனே அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹயாத்தை கொடுத்தான். அப்ப இந்த மௌத்துக்கு அப்புறம் உள்ள ஹயாத் உடனே நடக்கும். அதனால அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கு. தாகீபியான்னு சொல்லுவாங்க. அந்த ஹயாத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மௌத்துக்கு அல்லாஹு தஆலா சும்மங்கிற வார்த்தையை போட்டிருக்கான். ஏன்னா இதுக்கும் இதுக்கும் நீண்ட இடைவெளி இருக்கும். ஒருத்தனுக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்த உடனே அவனை மௌத்தாக்குறதுக்கு அல்லாஹு தஆலா பல வருடங்கள் எடுத்து கொள்ளலாம். மேக்சிமம் அல்லாஹு தஆலா பல்லாண்டுகள் வாழ வைத்து அவனை அல்லாஹு தஆலா மரணிக்கலாம். அதனால சும்மங்கிற வார்த்தை.
இந்த மௌத்துக்கும் இந்த ஹயாத்துக்கும் இடைப்பட்ட ஆண்டும் அது பல வருடங்கள் இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா பிறகுன்னு போட்டான். அப்ப அல்லாஹ் இவன் இறந்த பிறகு பாருங்க, இந்த மௌத்துக்கு பிறகு இந்த ஹயாத் இது உடனே நடக்கும். இதுக்கு பிறகு இந்த மௌத் அதுவும் கொஞ்சம் தாமதமாகும். இந்த மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஹயாத் அது ரொம்ப ரொம்ப தாமதமாகும். ஏன்னா ஆதம் நபி காலத்தில் இறந்த மனிதரும் கூட ஹயாத்தாக்கப்படுவான். அவனுக்கு பல்லாண்டு ஓடி இருக்குமே. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துல இறந்த சஹாபியும் கூட கியாமத்தின் போது எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு இப்போதே 1500 வருடங்கள் ஆயித்தே மௌத்தாயி. ஆக இந்த சும்ம அப்படிங்கிறது இந்த சும்ம விட ரொம்ப தாமதத்தை காட்டக்கூடியது. சும்ம யுஹ்யீக்கும் பில் பாசி, அல்லாஹு தஆலா பாஸை கொண்டு உங்களுக்கு ஹயாத்தை கொடுப்பான், உயிரை கொடுப்பான். சும்ம பிறகு இலைஹி துர்ஜஊன், அதற்கு பிறகும் அல்லாஹ்வின் பக்கமே துர்ஜஊன், நாம் மீட்டப்படக்கூடியவர்கள். துரத்தூன பாதல் பாசி, அந்த பாஸுக்கு பிறகும் நாம் என்ன செய்வோம்? மீட்டப்படுவோம். பாஸுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட கொண்டு வரப்படுவதற்கும் காலங்கள் ஆகுமா? ஆமா, ஆகும். நீங்க பேஸ் வந்த உடனே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டுறாது. பேஸ் வந்த உடனே மனிதன் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான், எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு சில கிதாபுகள்ல நம்ம படித்திருக்கிறோம். ஒரு 100 வருடங்கள் ஒரு மனிதன் இருட்டிலேயே இருப்பான். எப்போது கேள்வி கணக்கு இறைவன் கேட்க மாட்டானா என்று மனிதன் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு சில ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருப்பான் என்று வருகிறது. ஒரு சில ஆண்டுகள் வியர்வையிலே கழித்து கொண்டிருப்பான் வருகிறது. ஆக மொத்தத்துல அல்லாஹ் எழுப்புனதுல இருந்து கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கும் தாமதமாகும். அதுவும் பல்லாண்டுகளாகும். அதான். அப்போ அல்லாஹ்வின் பக்கம் அந்த எழுப்பப்பட்ட பிறகு மறுபடியும் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படுவார்கள். துரத்தூன பாதல் பாசி, பாஸுக்கு பிறகு அவர்கள் மீட்டப்படுவார்கள். மீட்டப்பட்டு ஃபயுஜாஸீக்கும், உங்களுக்கு அல்லாஹு தஆலா கூலி வழங்குவான். பி அஅமாலிக்கும், உங்களினுடைய அமல்களை கொண்டு அல்லாஹு தஆலா கூலி வழங்குவான் அப்படிங்கிற விஷயத்தை இங்க பதிவு செய்றாங்க. அல்லாஹ் ஆக மொத்தத்துல சுருக்கமா மனிதனினுடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்துல சொல்லி முடிச்சிட்டான். முதல்ல நீங்க இல்லாம இருந்தீங்க. அடுத்து அல்லாஹ் ஹயாத்தாக்குனா, அடுத்து அல்லாஹ் மௌத்தாக்குனா, அடுத்து அல்லாஹ் ஹயாத்தாக்குனா, அடுத்து எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கமே மீட்டப்படுவீர்கள். இதுல முஸ்லிம்கள், காஃபிர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மீட்டப்படுவாங்க. எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை எப்படி கழித்தார்கள்? எதற்காக வேண்டி இறைவனை மறுத்தார்கள்? எதற்காக வேண்டி ரசூல்மார்களை மறுத்தார்கள் என்று எல்லாவற்றிற்கும் அல்லாஹு தஆலா சன்னம் சன்னமாக கேள்வி கேட்பான். அதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். அமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹையரையரா ஷர்ரையரா நம்ம பார்க்கிறோம்ல. ஒரு அணு அளவு ஒரு மனிதன் நன்மையை செய்தாலும் யரகு, அதை பார்ப்பான். ஷர்ரை யரகு, அணு அளவு தீமையை செய்தாலும் கூட நிச்சயமாக கியாமத்துல பிடிக்கப்படுவான். இந்த உலகத்துல தான் சின்ன தப்பு தானப்பா அப்படின்னு மனிதர்களுக்கு மத்தியில விடப்பட்டுரும், மன்னிக்கப்பட்டுரும். இது சின்ன தப்பு தானே, இதை நம்ம கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு விட்டுருவோம். ஒரு சின்ன நன்மையையும் கூட நம்ம கண்டுக்க மாட்டோம் ஒரு சில நேரத்துல. அவ்வளோ பெரிய விஷயமா செஞ்சுட்டான், எல்லாரும் செஞ்ச மாதிரி ஒரு சின்ன விஷயம் தானே செஞ்சான் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் சின்ன தவறாக இருந்தாலும் அதற்கு தண்டனை உண்டு, கேள்வி உண்டு. சின்ன நன்மையாக இருந்தாலும் தண்டனை உண்டு, கேள்வி உண்டுங்கிறத நம்ம என்ன செய்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க. வகால தஆலா, அல்லாஹு தஆலா உயர்ந்தவனான அல்லாஹ் சொன்னான். தலீலன் அலல் பாசி லம்மா அன்கரூஹு, பாசின் மீது ஆதாரமாக, மனிதனை எழுப்புவதற்கு ஆதாரமாக சொன்னால் லம்மா அன்கரூஹு, அதை அவர்கள் மறுத்த பொழுது அல்லாஹு தஆலா பாசின் மீது ஆதாரமாக மனிதனுக்கு என்ன செய்தான் இது சொன்னா. இப்படி ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. அடுத்த ஆயத். ஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், இந்த ஆயத்துல நம்ம தலைப்பிட்டபடி வானத்தை பற்றியும் பூமியை பற்றியும் சொல்லப்படுகிறது. இதனுடைய சுருக்கமான கருத்து என்ன அப்படின்னு சொல்றான்டா, இங்க அல்லாஹ் வானத்தையே படைச்சிட்டான், பூமியையும் படைச்சிட்டான். ஆக இப்படி அல்லாஹு தஆலா படைத்ததற்கு இந்த மனிதனை படைக்கிறது அல்லாஹ்க்கு கஷ்டமா, அல்லது மனிதனை மறுபடியும் மீட்டுறது அல்லாஹ்க்கு கஷ்டமா? நிறைய பேர் அந்த பாச தானே மறுக்கிறாங்க. இல்ல, வானத்தை விடவுமா உன்னை மீட்டி கொண்டு வர்றது அல்லாஹ்க்கு சிரமமான விஷயமா இருக்குது?
அப்படின்னு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறான், சொல்ல வருகிறான். அப்போ பாருங்க, ஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லதி ஹலகலக்கும், உங்களுக்காக வேண்டியே படைத்தான், மா ஃபில் அரதி, பூமியில் இருக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்காக வேண்டிய படைத்தான், ஜமீஅன் எல்லாவற்றையும் பூமியில் இருக்கக்கூடியதான ஒன்றை உங்களுக்காக வேண்டியே படைத்தான். அப்போ பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டிதான் படைத்தாங்க. இங்க மலைகளாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், இது எல்லாம் படைக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா மனிதனுக்காக வேண்டிதான். மழை அல்லாஹு தஆலா அத அல்லாஹ் தஆலா வைக்கிறதுனால மழை அல்லாஹ் ஷுக்ரு செய்யணும்னு அல்லாஹ்க்கு நாட்டம் கிடையாது. ஒரு தண்ணீரை இறைவன் படைத்ததும் சரிதான். ஒரு மாட்டை அல்லாஹு தஆலா உலகத்தில் கொண்டு வந்ததும், ஆட்டை கொண்டு வந்ததும், கோழியை கொண்டு வந்தது எல்லாம் மனுஷன் வாழ்றதுக்காக வேண்டி தாங்க கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த உலகமே மனிதனுக்குரியது. அதத்தான் அல்லாஹ் சொல்றான். இது எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா படைத்தான். எதுக்கு படைச்சான் அப்படின்னா, மனிதனுக்காக வேண்டி தான் அல்லாஹ் என்ன செய்தான், படைச்சான். சும்ம பிறகு இஸ்தவா இலஸ் ஸமாஇ, வானத்தை அல்லாஹு தஆலா நாடினான். ஃபஸவ்வாஹுன்ன, அதை அல்லாஹு தஆலா சரிபடுத்தினான், சீர்படுத்தினான். சபஅ ஸமாவாத்தின், 7 வானங்களாக. அப்ப இந்த ஆயத்துக்கு நம்ம விளக்கங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வரைக்கும் ஆயத்துக்கு அர்த்தம். வஹுவ, அவன் பிக்குல்லி ஷையின் அலீம், எல்லா விஷயங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இங்க பூமி படைக்கப்பட்டது அல்லாஹு தஆலா முதலாவதா என்ன செய்றான் சொல்றான். சும்ம பிறகு இஸ்தவா இலசமா, அடுத்தது அல்லாஹு தஆலா வானத்தை படைக்கப்பட்டது விஷயத்தை என்ன செய்றான், அல்லாஹ் பதிவு செய்றான். பூமி படைக்கப்பட்டது, வானம் படைக்கப்பட்டது அல்லாஹு தஆலா நிறைய ஆயத்துகள்ல பதிவு செய்றான். இன்னொரு ஆயத்துல கூட வருது, குல் அஇன்னக்கும் லதக்ஃபுரூன பில்லதி ஹலக்கல் அர்த ஃபீ யௌமைனி, ஆ ஹலக்கல் அர்த ஃபீ யௌமைனி, அல்லாஹு தஆலா அந்த பூமியை 2 நாட்களில் படைத்ததையா நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? வஜஅல ஃபீஹா ரவாசிய மின் ஃபோகிஹா வபாரக ஃபீஹா வகத்தர ஃபீஹா அக்வாத்தஹா ஃபீ அர்பஅத்தி அய்யாம், பூமி அல்லாஹு தஆலா 2 நாள்ல படைச்சான். அதுக்கடுத்து அல்லாஹு தஆலா அதற்கு மேலுள்ள மலைகள், அதற்குள்ள வளங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹு தஆலா 4 நாட்களில் அதை உண்டாக்கினான் அப்படின்னு இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட வரலாறு மற்றொரு ஆயத்திலே சொல்லப்படுகிறது. இன்னொரு ஆயத்துல வருது, அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாகா, அன்தும் அஷத்து ஹல்கன், நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களோ, அன்தும் அஷத்து ஹல்கன், கடுமையான படைப்பா, அமிஸ் ஸமாஉ பனாகா, அல்லது வானத்தை சரிபடுத்துவது கடுமையான விஷயமா? வானத்தை படைச்சதை ஏத்துக்கிறீங்க, ஆனா உங்களை அல்லாஹ் படைச்சதை நீங்க ஏத்துக்கலையேன்னு சொல்லி மற்றொரு ஆயத்துல வருது. இன்னொரு ஆயத்துல ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ சும்மஸ்தவா இலஸ் ஸமாஇ வஹிய துகானுன். அப்ப நிறைய ஆயத்துக்களை நம்ம பார்க்கும்போது முதலாவதா படைக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தா பூமின்னு வருது. சும்மஸ்தவா இலஸ் ஸமாஇ வஹிய துகானுன், இரண்டாவதா தான் அல்லாஹு தஆலா வானத்தை பார்த்தான், வானத்தை நாடினான் அப்படின்னு வருது. ஆனா ஒரே ஒரு ஆயத்துல மட்டும் என்ன வருது, வல் அர்த பஅத தாலிக தஹாஹா, வல்லரத பஅத தாலிக தஹாஹா அப்படின்னு வருது. அந்த வானத்தை படைத்த பிறகு பூமியை அல்லாஹு தஆலா தஹாஹா, அவன் நிலைநாட்டினான், அவன் விரித்தான் அப்படின்னு வருது. இதுக்கு இமாம்கள் நமக்கு சொல்லக்கூடிய வழக்கம், இந்த ஒரு ஆயத்துல சொல்லப்பட்டது வல்லரத பஅத தாலிக, அந்த வானத்தை படைத்த பிறகு பூமியை படைத்தான்னு சொல்ல வரல. கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். முதலாவதா அல்லாஹு தஆலா பூமியை உருவாக்கினான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா வானத்தை உருவாக்கினான், வானத்தினுடைய வேலைகளை முடித்தான். மறுபடியும் உருவாக்கப்பட்ட பூமியை அல்லாஹு தஆலா விரிக்கக்கூடிய வேலையை வானத்தை படைத்த பிறகு செய்தான் அப்படின்னு இமாம்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க. ஆக மொத்தத்துல வானம் முதலாவதாக படைக்கப்பட்டதா, பூமி முதலாவதாக படைக்கப்பட்டதா அப்படின்னா பூமி தான் முதலாவதாக படைக்கப்பட்டது. அப்போ ஒரே ஒரு ஆயத்தில் வரக்கூடிய கருத்துக்கும் இமாம்களினுடைய விளக்கம், பூமி படைக்கப்பட்டு பிறகு வானம் படைக்கப்பட்டு
மூன்றாவதாக படைக்கப்பட்ட பூமியை அல்லாஹு தஆலா விரித்தான். அந்த வேலையைத்தான் வானத்துக்கு பிறகு செய்தானே தவிர, அப்போ ஆரம்பத்துல படைக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டா பூமி தான் அப்படிங்கிற விஷயத்தை இமாம்கள் நமக்கு பல ஆயத்துகள்ல விளக்கம் சொல்லி தராங்க. அப்போ ஹலக்கலக்கும் மா ஃபில் அர்தி, பூமியில் இருக்கக்கூடியதை உங்களுக்காக வேண்டியே படைத்தான். அதாவது அல் அரதி வமா ஃபீஹா, பூமியையும் சரிதான், ஒமா ஃபீஹா, அந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் சரிதான், ஜமியான் எல்லாவற்றையும் படைத்தான் உங்களுக்காக. ஏங்க நமக்காண்டி படைச்சான்? லிதன்தஃபிஉ பிஹி, அதை கொண்டு பயன் பெறுவதற்காக வேண்டி, வதஅதபிரு, இன்னும் அதை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி. ரெண்டு விஷயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்க. அல்லாஹு தஆலா நமக்கு இதை கொண்டு உபகாரம் செய்தா இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினை பெறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. சாதாரணமான ஒரு டீ 10 ரூபாய்க்கு நம்ம கடையில போய் குடிச்சிடுறோம். அந்த டீயை பார்க்கும்போது நமக்கு என்ன படிப்பினை வருதுங்கிறத நம்ம யோசிக்கணுமே. எங்கோ இருக்கக்கூடிய மாட்டினுடைய அந்த வயிற்றிலிருந்து பால் உருவாக்கப்பட்டு பால் கலக்கப்பட்டிருக்கிறது. எங்கோ இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் கலக்கப்பட்டிருக்கிறது. எங்கே இருந்து வரக்கூடிய அந்த ஊட்டியினுடைய அந்த தேயிலை கலக்கப்பட்டிருக்கிறது. நெருப்புக்கு நெருப்பால் உருவாகி இருக்கிறது. எவ்வளவு விஷயம் பாருங்க. எங்கிருந்தோ அல்லாஹு தஆலா ஒரு டீயை உருவாக்குறதுக்கு பாலை கொண்டு வரான். கரும்ப அதை அரைக்கப்பட்டு அதிலிருந்து சர்க்கரை உருவாக்கப்பட்டு அந்த சர்க்கரை போடப்படுகிறது. எங்கிருந்தோ தேயிலை உருவாக்கப்பட்டு அந்த தேயிலை போடப்படுகிறது. தண்ணீர் கொண்டு வந்து அது ஊற்றப்படுகிறது. இது போக நம்ம ஒரு ஏலக்காய் போடுறோம், அது எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது. ஆக ஒரு சாதாரண ஒரு டீல அல்லாஹு தஆலா நமக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை ஒன்று சேர்த்திருக்கான். இதெல்லாம் மனிதன் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அப்ப இந்த உலகத்துல எல்லா விஷயத்தை கொண்டும் மனிதன் படிப்பினை பெறணுங்க. அல்லாஹ் தஆலா இது நம்ம தந்திருக்கானே, இதுல என்ன படிப்பினை இருக்கிறது? குர்ஆன் முழுக்க நம்ம எடுத்து பார்த்தா அஃபலா எத்ததப்பரூன், அஃபலா எத்தஃபக்கரூன், தத்தஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமான்னு அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல சொல்லுவான். எதுல சிந்திக்கணும்? அல்லாஹ்வினுடைய அந்த ஆயாத்துகள் விஷயத்துல சிந்திக்கணும். அதான் சொல்றாங்க ஒத்தாத்தபிரு, படிப்பினை பெறுவதற்காக. அப்போ பூமியை எல்லாவற்றையும் படைத்து முடித்து சும்ம பிறகு இஸ்தவா பஅத ஹல்கில் அரதி, பூமியை படைத்த பிறகு இஸ்தவாக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? ஐ கசத இலஸ்ஸமா, வானத்தை அல்லாஹு தஆலா நாடினான். ஃபஸவ்வாகுன்ன, அந்த வானத்தை அல்லாஹு தஆலா சவ்வா செய்தான் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? இங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். ஹுன்னன் அப்படின்னு வானத்தை பார்த்து மீளுது. ஆனா அங்க சமா அப்படின்னு ஒருமையா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதான் சொல்றாங்க அல் லமீர் ஆகிறது. இந்த லமீர் எர்ஜிஉ இலஸ் சமா, அது சமா என்கிற வார்த்தையின் பத்தம் மீளக்கூடியதுதான். லியன்னகா, அது ஃபி மஅனல் ஜம்இ அல் ஆயிலத்தி இலேஹி, அதன் பக்கம் மீளக்கூடிய பன்மையினுடைய அர்த்தத்திலே தான் சமா அப்படிங்கிறது இருக்குது. அப்போ சமா அப்படிங்கிற வார்த்தையை பன்மையாகவும் பயன்படுத்துவாங்க. அதனால தான் ஹுன்னன்னு மீளுது. நமக்கு தெரியும் கைரதவில் ஒகூல். அப்போ மனிதன் அல்லாத எல்லா படைப்புகளும் கைரதவில் ஒகூல், அது பெண்பாலை கொண்டே பயன்படுத்தப்படும். ஹும்முன்னு சொல்லல, ஹுன்னன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ பாருங்க இங்க என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? இப்ப சவ்வாக்கு என்ன அர்த்தம்? இங்க இஸ்தவாக்கு அர்த்தம் நாடினான். இப்ப சவ்வாக்கு என்ன அர்த்தம்? ஐ செய்யரஹா, அதை அல்லாஹு தஆலா மாற்றினான். கமாஃபி ஆயத்தின் உஹ்ரா, மற்றொரு ஆயத்துல வருது ஃபகலாஹுன்ன, அல்லாஹு தஆலா அதனுடைய வேலைகளை மாற்றினான், அதனுடைய வேலைகளை முடித்தான். எப்படி? சமாவாத்தின், 7 வானங்களாக. அப்போ வானம் 7. மற்றொரு ஆயத்துல வருது இல்ல, சபா சமாவாத்தின் திபாக்கான்னு வருது இல்ல, அல்லாஹு தஆலா 7 தட்டுகளாக அந்த வானங்களை உருவாக்கினான் அப்படின்னு மற்றொரு ஆயத்திலையும் வானத்தை பத்தி வருது. ஆக வகுவ, அவன் விகுல்லி ஷையின் அலீம், எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். நம்ம பூமியை படைச்சான்னு சொல்றான், வானத்தை படைச்சான்னு சொல்றான். கடைசியில் அல்லாஹு தஆலா எல்லா விஷயங்களும் அறிந்தவனாக இருக்கிறான். முஜ்மலன் வ முஃபஸ்ஸலன், முஜ்மலன் மூடலாகவும், முஃபஸ்ஸலன் மிக விரிவாகவும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ நமக்கெல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி முஜ்மலா மட்டும்தான் தெரியும். முஃபஸ்ஸலாலா எந்த விஷயத்தை பத்தியுமே நமக்கு தெரியாது. மனிதனுடைய அந்த இல்மு என்பது முஜ்மலான ஒரு இல்மு தானே தவிர முஃபஸ்ஸலான ஒரு இல்மு கிடையாது.
எப்படி? இதுக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? விளக்கலாம். அல்லாஹ்க்கு எல்லா விஷயத்த பத்தி ரொம்ப டீட்டெயில் தெரியுங்க. ஒரு மனுஷன் அ எந்த நேரத்துல வஃபாத் ஆகுவார்ன்னு குத்துமதிப்பா நமக்கு சொல்லத் தெரியுமே தவிர, அல்லாஹு தஆலாவுக்கு அவன் எந்த இடத்துல வஃபாத் ஆகுவான், எந்த நேரத்துல வஃபாத் ஆகுவான், வஃபாத் ஆறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருப்பான், வஃபாத் ஆறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுட்டு இருப்பான், வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல என்ன செய்வான், அதுக்கு முந்தின செகண்ட் என்ன செய்வான், வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல எப்படி இருப்பான், இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா விலாவரியாக தெரிந்தவன். அப்படிதானே? அப்போ அல்லாஹ்க்கு முஃபஸ்ஸலான ஒளி எதுவும் இல்ல. எனவே இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்றாங்க, அஃபலா தஅதபிரூன நீங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா? அன்னல் காதிர அலா ஹல்கி தாலிக இப்திதாஅன் ஆரம்பமாக இவைகளை படைப்பதின் மீது சக்தி பெற்றவன். எப்படிப்பட்டது? வஹுவ அதுவுமோ அஅலமு மின்கும் உங்களை விட மிகப்பெரிய விஷயங்களாக இருக்குமே. அப்படிப்பட்ட இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதின் மீது சக்தி படைத்தவனாகிறவன். இந்த அன்னக்கு ஹபர் இங்க இருக்குது. காதிருன் அலா இஆதத்திக்கும் உங்களை மீட்டுவதின் மீதும் சக்தி படைத்தவன் தான். நீங்க பாச தானே ஏத்துக்க மாட்டிருக்கீங்க. ஒரு மனிதன் மக்கி போன பிறகு எப்படி எழுப்பப்படுவான்னு கேட்கிறீங்கல்ல. வானத்தை பெரிய வானம். இப்படிப்பட்ட வானத்தை படைத்த அல்லாஹ்விற்கு மீட்டுவது ஒரு கடினமான வேலையா? பூமியை படைத்த அல்லாஹ்விற்கு மீட்டுவது கடினமான ஒரு வேலையா? இதை நம்ம ஒரு சின்ன உதாரணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். உதாரணமா அல்லாஹ் நம்மளை படைக்கும் போது நமக்கு ஒரு மிசால் இருந்ததா? முன்மாதிரி இல்லாமல தானே நம்மளை படைச்சான். எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாம அல்லாஹு தஆலா நம்மளை படைச்சான். மறுபடியும் நம்ம இறந்து போன பிறகு நம்மளை உருவாக்குறது ரொம்ப சிம்பிள். அல்லாஹ்விற்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு. ஒரு வீடு கட்டுனாரு. ஒரு வருஷமா ஒரு வீட கட்டுனாரு. 1½ வருஷமா ஒரு வீட கட்டுனாரு. வீடு கட்டி முடிஞ்சிருச்சு. வீடு ஓப்பனிங்க்கு வீடு கடகடன்னு இடிஞ்சு விழுந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ மறுபடியும் அந்த வீட்ட அவர் கட்டணும் அப்படின்னா, அதே 1½ வருஷம் அவருக்கு தேவைப்படுமான்னா தேவைப்படாது. ஏன்? பிளானிங் எல்லாமே அவர்ட்ட உண்டு. எப்படி எப்படி கட்டணும், எந்தெந்த இடத்துல எத வைக்கணும், எந்தெந்த இடத்துல எத செட் பண்ணணும், அப்படிங்கிற ஒரு ரோல் மாடல் அவருக்கு கிடைச்சிட்டு, இப்போ மறுபடியும் வீடு கட்டுறதுக்கு அவருக்கு 1½ வருஷம் தேவையில்ல. 6 மாசத்திலே கட்டி முடிச்சிருவாரு. அதை விட குறுகிய காலத்திலே கட்டி முடிச்சிருவாரு. ஏன்? முதலாவது தான் கஷ்டம். 2வது உருவாக்குறது ரொம்ப சிம்பிள். அதத்தான் அல்லாஹ் அங்க சொல்றான். முதலாவது நீ இல்லாமல் இருக்கும்போதே உன்னை நான் படைத்து முடித்து விட்டேனே. நீ அதை ஏற்றுக்கொண்டாய். மறுபடியும் நான் உன்னை மௌத்தா பிறகு போன பிறகு எழுப்புவேங்கிறத நீ மறுக்கிறியா? அதுதான் ஆச்சரியமா இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா கஷ்டம்னு சொல்றான் தான் அல்லாஹ்க்கு எதுவும் கஷ்டம் இல்ல. கஷ்டம்னு சொல்றான் தான் ஆரம்பமா படைக்கிறது தானே கஷ்டம். படைக்கப்பட்டது மௌத்தா போனதுக்கு பிறகு மறுபடியும் படைக்கிறது அல்லாஹ்விற்கு ரொம்ப இலகுவான விஷயம். அப்படிங்கிற விஷயத்த அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த ஆயத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்த பாடத்திலே அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.